அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அநேகர் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது. ஏன்னா இது முதல் முறையாக இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படிங்கிற ஒரு தேர்வில் குறிப்பாக தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 85% கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ் 100 கேள்விகளுக்கு 85 கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சார்பாகவும் ஒரு 15 கேள்விகள் மட்டும்தான் இலக்கியம் சார்பாக இருக்கும்போது நாங்கள் ஒட்டுமொத்த 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தகத்தை நாங்கள் படிக்கணுமா? ஏன்னா அதிகபட்சமா 85% கேள்விகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இலக்கணமா தானே இருக்கு. அந்த 15% கேள்விகளுக்கு நாங்க வந்து செய்யுள், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யுள் படிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உரைநடை படிக்கணும், துணைப்பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக் படிக்கணுமா, நியூ புக் படிக்கணுமான்னு சொல்லிட்டு அநேக கேள்விகளோட இருக்கிறாங்க. ஸோ ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ எப்போதான் சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் 85% கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கணம், 15% கேள்விகள் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமா நீங்க ஒட்டுமொத்த அட்டை டு அட்டை படிச்சுங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை தமிழ் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கறத நீங்க அட்டை டு அட்டை படிச்சிருங்க. போத் ஓல்டு புக் அண்ட் நியூ புக், புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படிங்கிறது சிலபஸ் வைஸா கூட அந்த 7 பார்ட்ல அப்படிங்கிறது 85 கேள்விகள் அப்படிங்கிறது எப்படி கேட்டிருக்காங்க, 15 கேள்விகள் அப்படிங்கிறது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி நீங்க ஒட்டுமொத்தமா படிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை சேஃபர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், இவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குரூப் 1 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு வந்து டினாமினேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுல சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால இந்த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்ல நீங்க 100க்கு 100 படிக்கணும் அப்படின்னு சொன்னா சிலபஸ் அப்படிங்கறத ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே நல்லா படிச்சுங்க. இன்னும் கூடுதல் அந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஒத்துழைக்குது அப்படின்னு சொல்லி நல்லா படிச்சிட்டேங்க, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு ஓல்டு அண்ட் நியூ புக் அப்படிங்கிறது நல்லா படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க 11th 12th அப்படிங்கிறதுல சிறப்பு தமிழ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கவனம் செலுத்துங்க. எத்திக்ஸ் அப்படிங்கறது கவனம் செலுத்துங்க. ஏன்னா போத் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் அப்படிங்கிற பாடத்துக்கும் தமிழ் பாடத்துக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது முக்கியமான காரியம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது. அடுத்தப்பல மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது 25 கேள்விகள் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த முறை குரூப் 4 அப்படிங்கிறது டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறது தமிழ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ரிமைனிங் 75 கேள்விகள் அப்படிங்கிறதுல வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் யூனிட் 5, அதுக்கப்புறம் யூனிட் 6, தென் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஐஎன்எம் அப்படிங்கிறது, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். வேற ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க. நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட கிளாஸ் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் 5 o'clock, 9:30 அண்ட் ஈவினிங் 6 to அந்த மாதிரி இருக்கக்கூடிய 8:30 இந்த மாதிரி பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. வீக்கெண்ட் பேட்சஸ் நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஜூலை 14ஆம் தேதி அப்படிங்கிறது நியூ பேட்ச் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படிங்கிறது நடத்துறோம். அதே போல சிஜிஎல் எஸ்எஸ்சில எம்டிஎஸ் கால்ஃபர் பண்ணிருக்காங்க, சிஜிஎல் கால்ஃபர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நடைபெறக்கூடிய மே 5ஆம் தேதி நடைபெறக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், வங்கி தேர்வுகள், காலேஜ் டிஆர்பி, அதே மாதிரி நம்ம டிஇடி, டிஆர்பி போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் போலீஸ், எஸ்ஐல போன்ற தேர்வுகளுக்கு நம்முடைய தென்றல் ஐஏஎஸ் அகாடமி பிரத்யேகமான வகுப்பு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. நான் சொன்ன காரியங்களை நீங்க கடைபிடிப்பீர்களான நிச்சயமாக வெற்றி உண்டு. டாக்டர் ஹரிகரன், தென்றல் ஐஏஎஸ் அகாடமி, காரைக்குடி. தேங்க்யூ சோ மச். ஹேவ் அ நைஸ் டே.